காங்கிரஸ் சார்பா நான் கொஞ்சம் பேசிடுறேன். பேசுங்க மேடம், நான் உங்க சார்பா பேசிடுறேன். அவருடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க வந்து மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிகா ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லனா, விசிகே இல்லனா, கம்யூனிஸ்ட் இல்லனா, ஐஎம்எல் இல்லனா. சென்னையில சொல்றேன், சென்னையில இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி திமுக தனியா நின்னு ஒரு தேர்தல்ல 50 சொல்லுங்க பாப்போம். 50 சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்னு 50 சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். நீங்க எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்க்கட்சி இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒத்த இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒத்த இடத்தில் தான் ஜெயித்தார் துறைமுகத்தில். வேடிக்கையாக சொல்லுவார், கடலாடி வருவாய் நான் காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல்லி அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0 தமிழகத்தை ராஜீவ்காந்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி தோல்வி வரும் போகும் அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவர் வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக, காங்கிரஸை வந்திருக்காரு. எப்படி அப்படி சொல்றது? இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவற பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னால தான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னால தான் விசிகே வெற்றி பெற்றது, என்னால தான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். எங்களால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க நாங்க சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க. அவங்க எங்களை விட்டுட்டு எங்கயாவது தமிழ்நாட்டுல இடத்தை வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. வெற்றி பெற முடியாது. 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006ல அந்த கட்சியை உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க கொடுத்தீங்க முதல்ல. திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறா? சொல்லுங்க. அப்புறமா நாங்க என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர் 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டும் இல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப ஆதரிங்க. முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடே 11 அமைச்சர் அங்கே இடம் பெற்றீர்கள், மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஆட்சி பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கறத மறந்துவிடக் கூடாது. அந்த உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸ் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸ் கிடைச்சு என்பதை மறப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க ஊர் பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க